வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், போர்வெல் அமைக்கும்போது கிடைக்கக்கூடிய நீர் மறுபடியும் திரும்ப வரமாட்டேங்குதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் அமைச்ச போர்வெல்லில் என்ன மாதிரி தண்ணி வந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் போர்வெல் அமைச்சிட்டு இருக்கக்கூடிய இடம் ஒரு கடல் சார்ந்த ஏரியா தான். இந்த இடத்துலலாம் தண்ணீர் எங்கே போர்வெல் அமைச்சாலுமே தண்ணி நல்லா கிடைக்கக்கூடிய இடம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 அடி வரையுமே நம்ம போர்வெல் அமைச்சாலும் நமக்கு இந்த தண்ணி கடல் தண்ணி அந்த டேஸ்ட்டே இருக்காது. ஃபுல்லாக நம்ம நார்மலாக மற்ற இடங்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த போர்வெல் அமைக்கக்கூடிய இடத்துல இருந்து கடல்னு எடுத்துட்டால் வெறும் ஒரு 500 மீட்டருக்குள்ளாரையே கடல் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவோட பின்பகுதியில் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே கடல் தான். அப்போ இந்த இடங்களில் தண்ணீர் இங்கேயே குறையுது அப்படின்னால் அப்போ மற்ற இடங்களில் எந்த அளவுக்கு வறட்சி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடங்களில் ஏற்கனவே நம்ம ஒரு போர்வெல் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னே அந்த போர்வெல் சுத்தமாகவே நின்று போச்சு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட அப்போ அந்த டைம் நாங்கள் ஒரு 500 அடி அளவுக்கு அமைச்சு கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த போர்வெல் அவங்க என்ன பயன்பாட்டுக்குன்னா அவங்க அதை அவங்க அந்த தொழிற்சாலைக்கு அங்கே வேலை செய்கிறவங்க மற்ற அந்த மிஷினரிக்கு பயன்படுத்துறதுக்காக அமைச்சு கொடுத்துருந்தோம். அந்த தண்ணி இவ்வளோ நாள் ரன் ஆகிட்டு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நின்று போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அதே இடங்களில் கொஞ்சம் தள்ளி அந்த லாஸ்ட்டு ஒரு இடங்களை சூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல போர்வெல் அமைச்சிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் போர்வெல் அமைக்கும்போது முதல்ல ஆரம்பமே நமக்கு ஒரு 20-30 அடிகள்லேயே நல்ல ஒரு ஈரக்கசிவு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் பெருகிக்கிட்டே போகக்கூடிய இடங்கள். இந்த இடங்கள்லேயே தண்ணீர் அந்தளவுக்கு வறட்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மற்ற ஏரியாக்களை கம்பேர் பண்ணும்போது இதோட மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த வறட்சிங்கிறது நீர்மட்டம் நாளுக்கு நாள் எல்லாமே போர்வெல் சுற்றி நம்ம போர்வெலை போட்டு நம்ம எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக குறையுதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இருந்தபோதிலும் இந்த கோடையை பொறுத்தவரையும் 2017 என்ன நிலை இருந்ததோ அதே நிலையில் தான் கம்ப்ளீட்டாக ரொம்ப வறட்சியை பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வருடங்கள் நமக்கு இந்த 2017-18 எப்படி ஒரு வறட்சி கடுமையாக இருந்ததோ அதே நிலை தான். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த இடங்கள்லாம் தண்ணீர் குறைஞ்சி போச்சு. இந்த போர்வெல் அமைச்சிட்ருக்க இடம் நமக்கு பார்வைக்கு நல்ல ஒரு இதாக இருந்தாலும் ஆனால் இந்த நீர்மட்டங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுச்சு. ஏன்னா இது எல்லாமே முழுக்க ஒரு மணல் சார்ந்த பகுதி தான். இந்த ஏரியாவில் அவ்வளோ சீக்கிரம் தண்ணீர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆனால் இந்த வறண்ட வானிலை இங்கேயும் விட்டு வைக்கல. இதுலேயும் கடுமையான வெயில். இந்த போக்கு நாளுக்கு நாள் தொடரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள்லாம் நிறைய போர்வெல் அமைச்சிருக்காங்க. நிறைய தண்ணீர்கள் எடுக்க இந்த இடம் நீர்மட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதுபோக ஒரு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவுலேயே குவாரிகள் இருக்குது, கல் குவாரிகள் இருக்குது. அப்போ அந்த கல் குவாரிகளும் கம்ப்ளீட்டாக ஆழங்கள் அதிகமாக போயிடுச்சு. அப்போ அந்தளவுக்கு நீர்மட்டமும் கீழே ஃபுல்லாக வெகுவாக ட்ரைன் ஆகிடுச்சு. ஆரம்ப கட்டத்தில் அந்த கல்குவாரியில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே கம்ப்ளீட்டாக அடித்து விடுவாங்க. அந்த ரோட் சைட்லேயே நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலையே கிடையாது. சுத்தமாக தண்ணி ட்ரைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 400-500 அடிகள் ஓட்டினாலுமே நமக்கு உப்பு தண்ணிக்கான ஒரு இதே இருக்காது. கம்ப்ளீட்டாக நம்ம மேட்டு பகுதியில் எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதோ அது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இந்த போர்வெல் அமைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 அடி வரையுமே கம்ப்ளீட்டாக வெறும் டஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த ஈரக்கசிவு லைட்டாக டச் ஆக ஆரம்பிச்சிது. அது வரையுமே கடுமையான டஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு இந்த இடங்களில் ஒரு 60 அடி அளவுக்கு தான் பைப்பு போகும். அதுக்கு கீழே நல்லா ஒரு பாறை கரும்பாறைகள் கிடைக்கக்கூடிய இடம். அந்த மணல் பகுதியை கடந்துட்டோம்னாவே நல்ல இறுக்கமான பாறை தான். அப்படி இருந்த போதெல்லாம் இங்கே இந்த கல் மாறி மாறி போகும். அதாவது லேயராக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு இருக்க ஒரு முறை அந்த லேயர் இருக்கும். அந்த லேயர்லாம் தண்ணீர் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ரையாக தான் இருந்தது. காரணம் வறட்சி தான். ஏன்னா மழையும் இந்த வருடம் ஒரே ஒரு நாள் மட்டும் பெஞ்ச மழை. ஆனால் அந்த ஒரு நாள் மழைனாலும் நல்ல கனமான மழை பெஞ்சிருந்தது. ஆனால் அந்த மழையோடைய இது பெருக்கம் பூமியில் ஓரளவுக்கு தான் இறங்கியிருந்த வழியே முழுமையாக இறங்கலை. அதனால் நமக்கு ஆழங்கள் அதிகம் போகும்போது தான் இந்த இடத்துலையே வந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த ஏரியாக்களில் நிறைய போர்வெல் அமைச்சிருக்கோம். எந்த போர்வெல்லையுமே நாங்கள் இவ்வளோ ஆழங்கள் அமைக்கலை. நாங்கள் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னையே இந்த இடத்துல ஒரு போர்வெல் அமைச்சு கொடுத்துட்டு வந்த இடம். அந்த போர்வெல் சுத்தமாகவே ட்ரெயின் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது எங்களுக்கு அது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா இங்கே ரொம்ப இட நெருக்கடியான வீடுகளோ இது மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கடல் சார்ந்த பகுதி. தோட்டங்கள் ஃபுல்லாக கல்குவாரி இந்த மாதிரி ஏரியா. இது இங்கே நிறையா வீடுகள் இருக்குது, நிறையா போர்வெல் அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துல நீர்மட்டம் ரொம்ப 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 டவுன் ஆகிட்டே போயிடுச்சு.
நம்ம கிட்டத்தட்ட ஒரு 450 அடி போகும்போது தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் வந்து ஒரு இன்ச்சு தண்ணி 1 இன்ச் தண்ணி அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த இடங்களில் வந்து அதிக அளவில் தண்ணீர் வந்தாலும் அது வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் ஒரு நண்பர் போட்டிருந்த மெசேஜுக்கான ஒரு விளக்கமும் அதுதான். ஏன்னா அவங்க போர்வெல் அமைக்கும்போது அவங்க சொன்ன தண்ணீர் வந்து அவர் ஒரு 380 அடி ஓட்டியிருக்கோம். ஒரு 350 அடியில் தண்ணி வந்ததாக வந்து வண்டியில் சொன்னாங்க. ஆனால் எனக்கு திரும்ப வரல அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவங்க உண்மையை சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா தண்ணீர் வந்ததுனாவே நம்ம வந்து சாதாரணமாக எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா போர்வெல்லில் வந்து தண்ணி வரும்போது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்த நேரங்களில் வந்து போர்வெல் ட்ரையாக இருக்குது, எதுவும் பைசா கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிது ஏதாவது தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி எந்த போர்வெல் அமைச்சாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போர்வெல் மோட்டார் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த போர்வெலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோக்கள் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இரும்பு பொருளை வந்து கட்டி பார்க்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கண்ணாடி பெப்சி பாட்டிலோ இல்லை கோக் பாட்டிலோ கட்டி விட்டு நமக்கு வந்து எத்தனை அடியில் தண்ணி மட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மோட்டர் தாராளமாக வாங்கி போடுங்க. ஏன்னா ஒரு போர்வெல் அமைச்சிட்டு போகிறாங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சில நேரங்களில் வந்து அதில் பொய்யும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் அந்த மாதிரி தான் நடக்குது. ஏன்னா தண்ணி வரல, அப்போ வந்து இவ்வளோ காசு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதங்கள்லாம் நடக்கும். அது எங்களுடைய அனுபவத்திலே நிறைய இடங்களில் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து நம்ம செய்கிறது தொழில் தான் செய்கிறோம். கண்டிப்பாக அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்த வந்து நம்மளாக தேர்வு செஞ்சு அந்த போர்வண்டிக்காரங்களாக தேர்வு செஞ்சு ஓட்டுறது கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல தான் அமைக்கிறோம். அதனால் 2 பக்கங்களும் தவறு இருக்குங்கிறது வந்து சில இடங்களில் வந்து நாங்களே பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் கண்டிப்பாக அந்த நண்பர் கேட்ட மாதிரி அதில் வந்து ஒரு வேளை தண்ணியே வராமல் அவங்க வந்து தண்ணி வந்ததாக சொல்லிட்டு போயிருக்கலாம், வீட்டு தேவைக்கு ஓடுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு போர்வெல் அமைக்கும்போது முழுக்க நீங்கள் வந்து முழு கவனத்தோடு இருந்து நீங்கள் வந்து இந்த போர்வெல் அமைங்க. என்ன மாதிரி மட்டங்கள் மாறுது, தண்ணி எத்தனை அடியில் வருதுங்கிறதெல்லாம் ஒரு தகவல் பெற்று வைங்க. அதே மாதிரி நிறையா வீடியோக்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.